சுட சுட சோலா பூரியோட இந்த மாதிரி சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கும். மெத்துன்னு இருக்கிற சப்பாத்தியோடையும் நீங்க வச்சு சாப்பிடலாம், பூரி நானோடையும் வச்சு சாப்பிடலாம். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். செம்ம டேஸ்டியான இந்த சோலா பூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்தமான துணியில 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 மராட்டி மொக்கு, 5-6 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்து நல்லா முடிச்சு போட்டு இறுக்கமா கட்டி வச்சுக்கோங்க. 200 கிராம் ஊற வச்ச சுண்டலை குக்கருக்கு மாத்திட்டு நம்ம கட்டி வச்சிருக்கிற மசாலா பொட்டனத்தையும் சேர்த்து சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொட்டனத்தை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு 3 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி, கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி அளவுக்கு வேக வச்ச சன்னாவை சேர்த்து கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசாலோட நல்லா கலந்து விட்டுட்டு சன்னா வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற சன்னாவையும் சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி 2 பச்சை மிளகாய், நறுக்கின மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட பூரி சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கும்.